வசனம் என்ன நடந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. I would like you to turn your Bibles to the Old Testament this evening. உங்களுடைய வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டுக்கு நேராக திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 Samuel chapter 7. 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். You know, when you are a person who knows the Bible very well, வேதாகமத்தை நன்றாக அறிந்திருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், you will be having a lot of favorite chapters in the Word of God. உங்களுக்கு இன்று கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிடித்தமான பகுதிகள் நிறைய இருக்கும். But you know, when you come to 2 Samuel chapter 7, ஆனால் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது, it's one of the greatest chapters ever to be written in the Word of God. கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்ட மிக நேர்த்தியான அருமையான ஒரு பகுதி என்று சொல்லி இதை குறித்து நான் சொல்லுவேன். It's not only speaks about the life of David, அது தாவீதினுடைய வாழ்க்கை பற்றி பேசுவது மாத்திரமல்ல, a desire to build the temple of God, அதே போல தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவருக்கு இருந்ததான வாஞ்சை, but also the promise of God who brought him this far. அதே போல இதுவரைக்கும் தேவன் அவரை நடத்தி வந்ததான விதம். You know, God reminds him once again in his personal life. தேவன் தாமே இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை நேராக என்னுடைய எண்ணங்களை மறுபடியுமாக திருப்பினார். Remember, you were running after sheep one day, நீ ஆடுகளுக்கு பின்பாக ஒரு நாள் சுற்றி கொண்டிருந்தாய். and I am the one who brought you to this position as a ruler of Israel. ஆனால் இஸ்ரவேலை மேய்க்கும்படியாக, இஸ்ரவேலுக்கு அதிபதியாக நான் தான் உன்னை உயர்த்தினேன். You will not build the house for me as you want to do it, நீ விரும்புகிறபடி எனக்கான வீட்டை நீ கட்ட மாட்டாய், but I am going to build your house for the future. ஆனால் எதிர்காலத்திலே உனக்கென்று ஒரு வீட்டை நான் உண்டு பண்ணுவேன். You know, sometimes we may think, oh, God built a big beautiful house for David now in the future. சில நேரங்கள் நம்ம நினைப்போம், ஒருவேளை ஆண்டவர் தாவீதுக்காக மிகப்பெரிய அழகான ஒரு வீட்டை எதிர்காலத்தில் கட்டுவதை பற்றி சொல்லுகிறாரோ என்று. No, God did not build a house, a normal house in that way. இல்லை, நாம் எண்ணுகிறபடி உலகப்பிரகாரமான ஒரு வீட்டை ஆண்டவர் தாவீதுக்காக கட்டவில்லை. He established his kingdom until the birth of Jesus and even further till Revelation chapter 21. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் சரி, அதற்கு பிற்பாடும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீதினுடைய ராஜ்ய பாரத்தை தேவன் நிலைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். I told you the story of the Bible is about two cities, the city of man and the city of God. தேவனுடைய வார்த்தையானது 2 பட்டணங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று அது தேவனுடைய நகரம், இன்னொன்று உலகத்தினுடைய நகரம். In order to make himself big and famous, man tried to build a city of himself. மனுஷன் தனக்காக ஒரு நகரத்தை கட்டும்படியாக, எல்லோரும் பார்க்கும்படி ஒன்றை கட்டும்படி முயற்சித்தான். But God was looking for a person who is fascinated about his own city. ஆனால் தேவன் தம்முடைய நகரத்தை பற்றி வாஞ்சையுள்ள ஒரு நபரை உருவாக்க விரும்பினார். Abraham was looking after the city of God. ஆபிரகாம் தேவனுடைய நகரத்துக்காக வாஞ்சையோடு கூட கடந்து சென்றார். At the end of the Bible, this city comes as a bride dressed up for his bridegroom. வேதத்தினுடைய முடிவிலே நம்ம பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய நகரம் தான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. Dear brothers and sisters, God is gathering his people all across the nations now. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உலகமெங்கிலும் தேவன் தாமே தனக்கான ஜனங்களை அவர் கூட்டிக் கொண்டிருக்கிறார். God brought us out of darkness into this glorious light. தேவன் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். Not to enjoy this life and keep normal and be quiet in this world. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டு நாம் அமைதியாக இளைப்பாறும்படியாக அல்ல. No, to sing his praises. இல்லை, அவருடைய துதிகளை பாடும்படியாக. To sing his praises God called us. அவருடைய துதிகளை பாடும்படியாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். And this is going to be fulfilled in the global praise and worship one day in the book, for example, in the book of Revelation 21. இந்த துதி ஆராதனையானது ஒரு நாள் உலகமெங்கிலும் இருக்கிற சகல கோத்திரத்தாரும் இணைந்து கர்த்தரை துதிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இருப்பதை போன்ற ஒரு துதி ஆராதனையோடு கூட முடிவடைய போகிறது. Do you know God is looking for global worship? தேவன் உலகளாவிய ஆராதனை விரும்புகிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? He wants every nation, every tribe, every tongue to kneel down before him and worship him. ஒவ்வொரு தேசத்தாரும், ஒவ்வொரு பாஷைக்காரரும், ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். This is how history is going to end and begin in a new era one day. இப்படித்தான் ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய வரலாறு முடிந்து ஒரு புதிய யுகம் ஆரம்பிக்க போகிறது. You know, many people may be thinking about the end of this world once again in these days. அநேகர் இந்த நாளில் இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். You know, some of the people said this is going to be the end of the world now. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், மிக சீக்கிரமாக
உலகமானது முடியப் போகிறது என்று. Israel bombarding Iran, for example, இஸ்ரவேலானது இப்பொழுது ஈரானினாலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. and Iran bombarding the military installations of Israel. அதே போல ஈரான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லா விதமான அந்த போர் இராணுவத்தினாலே அது தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Normally this will not be possible. Normally it was never possible in last years. சாதாரணமாக கடந்த வருஷங்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லை. But today I read they have even reached and hit military installations of Israel, for example. ஆனால் இஸ்ரவேலினுடைய அந்த இராணுவ தளவாடங்களுக்குள்ள கூட ஈரானுடைய ஆட்கள் வருகிறார்கள் என்று சொல்லி நான் வாசித்தேன். So many people are now living in real fear. இப்பொழுது உண்மையான பயத்தில் அநேகர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். What if Israel is going to attack all these nuclear installations of Iran? ஒருவேளை ஈரானில் இருக்கிறதான எல்லா விதமான நியூக்ளியர் அந்த அணுகுண்டு வெடிப்புகளையும் அது அழித்து போட்டால் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். What is going to happen when Iran is going to attack the nuclear installations of Israel? ஒருவேளை ஈரான் வந்து இஸ்ரேலில் இருக்கிறதான எல்லா விதமான அணு வெடிகுண்டுகளையும் அது தாக்கினால் என்னவாகும் என்று யோசிக்கிறார்கள். I do not know whether this is going to happen. இது நடக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. But I know one thing for sure. ஆனால் ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். You and I are safe in the hands of God. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறோம். We don't need to be perturbed about everything happening around us. நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களினாலே நாம் அலைபாய வேண்டிய அவசியம் இல்லை. Sometimes during such situations some people stand up and give some prophecies which are not prophecies at all. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர் எழும்பி தீர்க்கதரிசனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். Oh, now beware, the end of this world is coming. இது உலகத்தினுடைய முடிவானது வரப்போகிறது, ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லுவார்கள். So what if the world is going to end? ஒருவேளை உலகம் முடிந்து போனால் என்ன? It's going to be the beginning of a new heaven and a new earth. அப்படியானால் புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்பட போகிறதான புதிய யுகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வரப்போகிறோம். You and I will always be safe in the hands of God. நீங்களும் நானும் எப்பொழுதுமே ஆண்டவருடைய கரத்திலே பாதுகாப்பாக இருப்போம். Fear not, because our God is a God who rules over everything. பயப்படாதீங்கள், ஏனென்றால் எல்லாவற்றையும் அரசாளுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். His kingdom is never going to see any end, I tell you. அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்துக்கு முடிவிராது என்று பார்க்கிறோம். And this king is going to rule forever and ever. இந்த ராஜா நித்தியமாக அரசாள போகிறார். And this Jesus came from the family of David. இந்த இயேசு கிறிஸ்து தாவீதுனுடைய வம்சத்திலிருந்து வந்தார். He did not say, God did not say, I'm going to build a big palace for you. ஆண்டவர் சொல்லவில்லை, உனக்காக ஒரு மிகப்பெரிய அரண்மனையை நான் கட்டுவேன் என்று. But the line of your family is never going to come to an end. ஆனால் தாவீதுனுடைய சந்ததியானது என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று அவர் சொன்னார். Your generations are going to endure forever. உன்னுடைய தலைமுறையானது என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கும் என்று சொன்னார். Until Jesus, the son of David, is going to be seated on his throne one day. தாவீதினுடைய குமாரன் ஒரு நாள் தன்னுடைய சிங்காசனத்தில் அமரும் வரைக்கும். The meaning David means beloved. தாவீது என்று சொல்லும் பொழுது நேசிக்கப்படத்தக்கவன் என்று சொல்லி அர்த்தம். We're all fond of the Psalms in the Bible, for example. நம்ம எல்லாருக்குமே சங்கீதங்கள் மிகவும் பிடித்திருக்கும். 73 of them were written by this one man called David. வேதத்தில் இருக்கிறதான எல்லா சங்கீதங்களுக்கு மத்தியில 73 சங்கீதங்கள் தாவீதினால மாத்திரம் எழுதப்பட்டவை. These Psalms became the first song book of the early church. இந்த சங்கீதங்கள் தான் ஆதி சபையினுடைய பாடல் புத்தகமாகவே மாறியது. Even today I would like, if it's going to happen again, I tell you. இன்றைக்கும் கூட ஒருவேளை கூடுமானால், if it's going to happen again, I'll be very happy. ஒருவேளை இது மறுபடியும் நடக்கும் என்று சொன்னால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். It was the first song book of the early church. இதுதான் ஆதி சபையினுடைய பாடல் புத்தகமாகவே இருந்திருக்கிறது. David was called the sweet singer of Israel. தாவீது இஸ்ரவேலினுடைய இனிய பாடகன் என்று அழைக்கப்பட்டார். And he was young and a very handsome person. அதேபோல அவன் இளைஞனாகவும் பார்ப்பதற்கு மிகவும் நல்ல அழகான ரூபமுள்ளவனாகவும் இருந்தார். He was not only a warrior but also a man of grace. இந்த தாவீது நல்ல போர் வீரனாக இருந்தது மாத்திரமல்ல, கிருபை நிறைந்த ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்கிறார். When God calls this person a man after his own heart, தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அழைக்கும்போது, if God says in his word that he did the purpose of God in his own generation, தாவீது தன்னுடைய சொந்த தலைமுறையிலே தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றினான் என்று சொல்லும்போது, something that no one can easily hear from God in his personal life. சாதாரணமாக ஆண்டவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. He is a man after my own heart. இந்த மனுஷன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். He will do everything what I tell him. அவன் எனக்கு சித்தமான யாவற்றையும் செய்வான். He will do everything what I tell him. நான் அவனுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் அவன் செய்வான். And he fulfilled my plans and destinies during his own lifetime. அவனுடைய சொந்த தலைமுறையிலே என்னுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அவன் நிறைவேற்றினான். Most of us know the story of
David against Goliath, for example. நம்மில் அநேகருக்கு தாவீது கோலியாத்தோடு கூட யுத்தம் செய்ததான அந்த சம்பவம் நன்றாக The தெரிந்திருக்கும். whole of Israel is living in fear. அந்த முழு இஸ்ரவேலும் அப்பொழுது பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. Goliath is really threatening this nation of Israel. கோலியாத் இஸ்ரவேல் தேசத்தை மிரட்டிக் கொண்டிருந்தான். They said they're at war with the Philistines now. அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பெலிஸ்தீரோடு கூட யுத்தம் செய்ய போகிறோம் என்று. No, actually they were hiding before this one man called Goliath. ஆனா உண்மையை சொல்லப்போனால் கோலியாத் என்கிறதான இந்த ராட்சசன் இடத்திலே பயந்து எல்லாரும் ஒளிந்து கொண்டுதான் இருந்தார்கள். But this David who came out of the town of Bethlehem, ஆனால் பெத்லகேமிலிருந்து வந்ததான இந்த மனுஷனாகிய தாவீது just like the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே. You know, you can read this in Luke chapter 2 verse 4, for example. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும். This man who came out of Bethlehem, he destroyed David and brought victory to the people of Israel. பெத்லகேமிலிருந்து வந்த இந்த இரட்சகராக இருந்ததான இந்த தாவீது இஸ்ரவேலுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஏற்படுத்தினார். Actually, he was a shadow or a picture of the coming Lord Jesus இந்த Christ. மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமானவன். Not only he came out of Bethlehem, இந்த மனுஷன் பெத்லகேமிலிருந்து வந்தது மாத்திரமல்ல, no, just like he destroyed the Philistines. பெலிஸ்தீர்களை நிர்மூலமாக்கினான். No, Jesus destroyed the fear of death and Satan in our personal இயேசு lives. கிறிஸ்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிசாசிடமிருந்தும் மரண பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கினார். This is the reason why Christians do not fear death anymore. இந்த காரணத்தினால் தான் கிறிஸ்தவர்கள் மரணத்திற்கு பயப்படுவதில்லை. Where Paul writes, death, where is your sting right now? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரே, மரணமே உன் கூர் எங்கே? Where is your sting right now? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? You know, I have buried so many people in my life. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு நான் அடக்க ஆராதனை செய்திருக்கிறேன். And some of the best friends sometimes I have buried. எனக்கு மிகவும் பிரியமான சில நண்பர்களுடைய அடக்க ஆராதனைக்கும் நான் போயிருக்கிறேன். I remember one pastor who was here with me in India also. He had terrible cancer. ஒரு போதகர் அவர் இந்தியா தேசத்துக்கு கூட வந்திருக்கிறார். அவருக்கு மிகவும் மோசமான ஒரு புற்றுநோய் வந்திருந்தது. But before he can go to the Lord, he said, I want to meet you. அவர் கர்த்தரிடத்தில் போவதற்கு முன்பதாக என்னிடத்தில் சொன்னார், நான் உன்னை சந்திக்கும்படி விரும்புகிறேன். And when I visited him in his home, அவருடைய வீட்டிலே அவரை நான் சந்திக்க போன போது he was just skeleton with skin, that's all. ஒரு எலும்பு கூட்டின் மேல தோல் போர்த்தியது போல ஒரு உடம்பு, அவ்வளவுதான் அவருக்கு இருந்தது. He had beautiful blue eyes. அழகான நீல நிற கண்கள். He came to the door and he was waiting for me. அவர் வாசலுக்கு வந்து எனக்காக காத்து கொண்டிருந்தார். Only his eyes were moving like that. கண்கள் மாத்திரம்தான் அங்கும் இங்கும் நகருகிறது. He shook my hands and told like this. அந்த நாளிலே என்னுடைய கரங்களை குலுக்கி இப்படி சொன்னார், Very soon my race is over. மிக சீக்கிரத்திலே என்னுடைய ஓட்டமானது முடிய போகிறது. I am waiting for the day I can be with the Lord. கர்த்தராகிய இயேசுவோடு கூட இருக்க போற அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். He was full of confidence. I would never imagine, I can never forget this conversation. இந்த கலந்துரையாடலை என்னால் மறக்கவே முடியாது. ஏனால் அவருக்குள்ள இருந்ததான அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நம்பிக்கை. You know, this man David had a special anointing over his life. இந்த மனுஷனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கொண்டிருந்தார். As soon as he was anointed with the oil on that day, அந்த நாளிலே அந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே the spirit of the Lord rushed into the life of David. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ளாக தீவிரமாக வந்து இறங்கினார். It began to rush into his life. அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் ஊடுருவ ஆரம்பித்தார். And what this one person performed through the power of the Holy Spirit, இந்த ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைவேற்றின காரியங்கள் எல்லாம், I tell you, it is unique in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் அவை மிகவும் ஒப்பற்றவைகளாக இருக்கின்றன. Not only he captured the city of Jerusalem for the Jebusites, எபூசியரிடமிருந்து அந்த நகரத்தை, எருசலேம் நகரத்தை பிடித்தது மாத்திரமல்ல, and after that 400 years his dynasty was ruling over the city of Jerusalem. அதற்கு பிற்பாடு 400 வருஷங்களாக அதை அவர் ஆட்சி செய்தார். And not only this dynasty was ruling over the city of Jerusalem, 400 வருஷங்களாக எபூசியருடைய கரங்களில் இருந்ததான இந்த பட்டணத்தை அவர் பிடித்தார். this city became the city of David or the city of God. இந்த பட்டணமானது கர்த்தருடைய நகரம் அல்லது தாவீதின் நகரம் என்று பிற்பாடு அழைக்கப்பட்டது. One of the greatest things to read about this person, இந்த மனுஷனை பற்றி நாம் வாசிக்கிறதான மிகச் சிறந்ததான ஒரு காரியம். do you know he was a God-fearing person and a person of prayer? இந்த மனுஷன் மிகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அது மாத்திரமல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். I do not know whether you read the prayers of David
in the book of Psalms. சங்கீதங்களிலே தாவீதினுடைய ஜெபங்களை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. Not only he was concerned about the presence of God. இந்த மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து அக்கறையுள்ளவனாய் இருந்தது He மாத்திரமல்ல, wanted the nation of Israel to be concerned about the presence of God. முழு இஸ்ரவேல் தேசமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து கர்சனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதர் I நினைத்தார். personally believe this is the most important thing for any leader. எந்த ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் இது என்று சொல்லி நான் You நினைக்கிறேன். can be concerned about the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து நீங்க கர்சனை உள்ளவராக இருக்கலாம். but you should also be concerned about the presence of God in your family. அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா என்பதை பற்றியும், You have to be concerned about the presence of God upon your co-workers and the ministry you are leading. அதே போல நீங்க நடத்துகிறதான உங்களுடைய உடனூழியர்கள் அல்லது நீங்க நடத்துகிறதான அந்த ஊழியத்தின் மேல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதா என்பதை பற்றியும் ஒரு தலைவன் கரிசனை கொள்ள வேண்டும். He was a man who was lifting up his heart in the wilderness towards God every day. இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை உயர்த்திக் கொண்டே இருக்கிறவராக இருந்தார். Search my heart, O Lord. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். Search my heart, O Lord. ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து This கொள்ளும். was the prayer of this beautiful person. இதுதான் இந்த அழகான மனுஷனுடைய ஜெபமாகவே இருந்தது. He was also from a shepherd's background. இந்த மனுஷன் ஒரு மேய்ப்பனுடைய பின்னணியில் இருந்து வந்தவர். I do not know, when you read through the Bible, for example, வேதாகம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது many of the later leaders were first shepherds in their personal lives. பின் நாட்களிலே தலைவராக மாறின அநேகர் ஆரம்ப நாட்களிலே மேய்ப்பர்களாகத்தான் It இருந்திருக்கிறார்கள். started with Abel, for example, உதாரணமாக ஆபேலிடமிருந்து இதை நாம் பார்க்க and முடியும். then came Moses and Abraham and Isaac, அதற்கு பிற்பாடு மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் எல்லாரும், and also until Jacob, everyone was a shepherd. யாக்கோபு வரைக்கும் எல்லாருமே மேய்ப்பர் தொழிலை செய்து வந்தவர்கள் தான். I think when you are going to follow the chief shepherd one day in his ministry, பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் நாம் பின்பற்றும் போது, maybe that's the reason why God wanted us to be shepherds in the first place during the time of training. ஒருவேளை இந்த காரணத்தினால் தான் நாம் பயிற்சி எடுக்கும் போதே ஆண்டவர் நம்மை மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ என்று எனக்கு தெரியவில்லை. You know, mankind and sheep have great similarities sometimes. சாதாரணமாக ஆடுகளுக்கும் மனுஷர்களுக்கு நடுவிலே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. We can go astray in our personal lives, ஆடுகளைப் போல நாமும் வழி தப்பி திரிய முடியும். and we should be people who bring them back to the way of God. அதே போல கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் கொண்டு வரப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Sheep can go to their own ways in their personal lives, ஆடுகள் எப்பொழுதுமே தனக்கான சொந்த வழிகளிலே ஓடி போகும். and we have to bring them to the way of the Lord in their personal lives. எனவே அந்த ஆடுகளை மறுபடியுமாக கர்த்தருடைய வழிகளுக்கு கொண்டு வர வேண்டும். And maybe this is the reason why God trained these people with sheep before he made them kings, for example. ஒருவேளை இந்த காரணத்தினால் தான் அவர்கள் எல்லாம் ராஜாக்களாகவும் தலைவர்களாகவும் மாறுவதற்கு முன்பதாகவே தேவன் அவர்களை மேய்ப்பர்களாக வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். You know, this man was leading sheep in the wilderness, இந்த மனுஷன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். night and day alone with the sheep. இரவும் பகலும் ஆடுகளோடு மாத்திரம்தான். I do not know whether you can imagine this. இது உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என்று எனக்கு I தெரியவில்லை. do not know whether you find such people here in India today. இந்திய தேசத்தில் கூட இப்படிப்பட்டவர்களை நீங்க பார்த்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. There is one shepherd in Germany. ஜெர்மனியில ஒரு மனுஷன் மேய்ப்பராய் இருக்கிறார். He's got about 40 sheep. அவர்கிட்ட 40 ஆடுகள் இருக்கிறது. He's out there on the field day and night. இரவும் பகலும் வயல்வெளியில ஆடுகளோடு தான் அவர் இருக்கிறார். Every sheep has a name. ஒவ்வொரு ஆட்டுக்கும் அவர் பேர் வச்சிருக்கிறார். Hey, blacktail, come here. கருப்பு வால் இங்க வா. Hey, long ears, come here. நீலக்காது இங்க வா. You know, I asked him, how do you recognize these sheep? இப்ப நான் சொன்னேன், எப்படி இந்த ஆடுகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அடையாளம் பண்ணி? My sheep know me very well, he said. அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய ஆடுகள் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. They know my voice completely. என்னுடைய சத்தம் என் ஆட்டுக்கு நல்லா தெரியும். And also they know me, but also I know my sheep. அந்த ஆடுகளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது மாத்திரமல்ல, எனக்கும் என்னுடைய ஆடுகளை நன்றாக தெரியும் என்று Whenever சொன்னார். I call them by the name, they will surely come. எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆட்டினுடைய பேரை சொல்லி நான் கூப்பிடணும், அப்ப அந்த ஆடு சரியா வரும் என்கிட்ட. You know, this is what Jacob is writing about his own experience. இதை தான் யாக்கோபும் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். During the cold of the night and the heat of the day, I was with the sheep. இரவின் குளிரிலும் பகலினுடைய உஷ்ணத்திலும் நான் ஆடுகளோடு கூடவே இருந்தேன். I think this is a warning for anyone who wants to become a pastor. ஒரு போதகனாக மேய்ப்பனாக இருக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு எச்சரிப்பின் செய்தி என்று நான் நினைக்கிறேன். It's never a part-time business. ஊழியம் என்பது ஏதோ நேரம் கிடைக்கும் போது செய்கிற ஒரு காரியம் அல்ல. Whether it's cold or hot,
You have to be there outside. அது குளிரோ உஷ்ணமோ நம்ம வெளியே போய்த்தான் ஆக வேண்டும். We can very easily say, oh, I am a shepherd. நம்ம மிக எளிதாக சொல்லிவிடலாம், நானும் ஒரு போதகன் தான், மேய்ப்பன் தான் என்று. But whom are you shepherding? ஆனா நீங்க யாரை மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள்? Is a part-time job to be a shepherd in the kingdom of Jesus? நம்ம மேய்ப்பனாய் இருக்கிறது ஏதோ எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு பகுதி நேர ஊழியமாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். These words of Jacob I will never forget in my life. யாக்கோபினுடைய இந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்நாளிலே என்னால் மறக்கவே முடியாது. During the cold of the night and the heat of the day I was with the sheep. இரவின் குளிரிலும் பகலின் உஷ்ணத்திலும் நான் ஆடுகளுடனேயே இருந்தேன். This man, when he was outside on the fields, for example, இந்த மனுஷன் ஒரு நாள் வயல்வெளிக்கு வெளியிலே போன போது I am sure he had a wonderful view of everything God has created. தேவன் சிருஷ்டித்ததான எல்லாவற்றையும் தாவீது நன்றாக பார்த்திருக்க வேண்டும். Sometimes you are in a very dark area, for example. சில நேரத்துல ரொம்ப இருட்டான ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது Not only you see all the planets and everything, the sun and the moon and the stars, for example. அழகான நட்சத்திரங்கள் அல்லது சூரியன் அங்க இருக்கிறதான எல்லா இயற்கை காட்சிகளையும் நம்ம பார்ப்பது மாத்திரமல்ல, All the movements that you can watch in the night. இரவு நேரங்களில் நீங்க பார்க்கக்கூடிய நிலா நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம். And this man breaks into exuberance once again. இந்த மனுஷன் அப்படியே அவர் இதயம் வெடித்து அழகான ஆராதனையாக அங்கே மாறுகிறது. The heavens are telling the glory of God. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. And the firmament proclaims his handiwork. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. I do not know how many nights he was watching everything. எத்தனை இரவு நேரங்கள் இவை எல்லாவற்றையும் தாவீது பார்த்து கொண்டிருந்திருப்பார் என்று எனக்கு But he தெரியவில்லை. says the heavens are telling the glory of God for அவர் me. சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. I tell you, when you're out there in the wilderness all alone day and night, வனாந்தரத்தில் இரவும் பகலும் தனிமையாக நீங்கள் நேரத்தை செலவிடும்போது you have inspirations and revelations that every other person may not have in their personal மற்ற lives. மனுஷர்களுக்கு இருக்காத ஒரு உள்ளே இருக்கிறதான தூண்டுதல் அல்லது பரிசுத்த ஆவியானவர்களே நடத்தப்படுகிறதான அந்த தூண்டுதலும் வெளிப்பாடும் நமக்கு நிச்சயமாகவே இருக்கும். You know, one of my friends, he wants to be out in the wilderness every third year. என்னுடைய நண்பர்களில் ஒருவர் 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வனாந்தரத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புவார். He doesn't go to any desert, for example. அவர் ஏதோ ஒரு வனாந்தரத்துக்கு போய் விடுவதில்லை. But he prays to the Lord, take me out to the wilderness. ஆனா அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போவீராக. Lord, it's time now, I have to go to the wilderness. ஆண்டவரே நான் வனாந்தரத்துக்கு இப்ப போக வேண்டிய நேரம். I want to be there all alone with you. ஆண்டவரே உம்மோடு கூட நான் தனிமையாக நேரத்தை செலவழிக்க I don't விரும்புகிறேன். want any disturbances in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த தொந்தரவும் எனக்கு இருக்க கூடாது. No friendships, no buying, no selling, no shops, nothing. எந்த நட்புகளும் இருக்கக்கூடாது, எதுவும் வாங்குறது விற்கிறது கடைக்கு போறது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. You and I alone talking with one another during this time in the wilderness. நீரும் நானும் மாத்திரம் தனியாக வனாந்தரத்துல நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். In this time of wilderness, not only you have a wonderful time seeing the handiwork of God, இந்த வனாந்தரத்தின் நேரத்திலே ஆண்டவருடைய அற்புதமான அந்த கரங்களின் கிரியை பார்த்து நாம் ரசிப்பது மாத்திரமல்ல, it's a wonderful time for God to prepare you for the future battles of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால யுத்தங்களுக்காக தேவன் உங்களை பயிற்சி கொடுக்கிற நேரமாகவும் அது You இருக்கிறது. know, God knows everything that is going to happen in our personal எதிர்காலத்துல life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவருக்கு நன்றாக He தெரியும். knows the beginning and the end of our நம்முடைய lives. வாழ்க்கையினுடைய ஆதியையும் முடிவையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். And because he knows the beginning and the end of our lives, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் நன்றாக do you know அறிந்திருக்கிறபடியால் our God can plan everything until the end of our lives? நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் திட்டமிட முடியும். உங்களுக்கு Because தெரியுமா? everything is known to him. ஏனென்றால் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். This man is getting prepared now to meet Goliath in his life. இந்த மனுஷன் எதிர்காலத்திலே கோலியாத்தை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட்டு He's கொண்டிருக்கிறார். got a sling now where he can practice out in the wilderness. எதிர்காலத்திலே கவனிலே அந்த மனுஷனை அடித்து கொள்ளும்படியாக இப்பொழுது கவனிலே பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். He has experiences with the lion and the bear, for example. கரடியோடும் சிங்கத்தோடும் கூட அவனுக்கு அனுபவம் இருக்கிறது. Do you know out there in the wilderness, God can prepare you for the future battles in your personal life? உங்களுடைய வாழ்க்கையின் வனாந்தர நேரங்களிலே உங்களுடைய எதிர்கால யுத்தத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? God knows already the battles that are before you. உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான யுத்தங்களை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். But in order to meet
this battleground, ஆனால் இந்த யுத்த களத்தை நீங்கள் சந்திக்கும்படியாக I will teach you to use the sling effectively. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய கரத்தில் இருக்கிறதான கவனை மிகச் சரியாக பயன்படுத்துவதற்கு நான் உனக்கு பயிற்சி In கொடுப்பேன். one shot, one day, you're going to kill Goliath. இந்த கவனினுடைய ஒரே ஒரு கல்லை கொண்டு ஒரு நாள் நீ கோலியாத்தை சாய்ப்பாய். But now I am helping you to prepare yourself for this future battle. நான் இப்பொழுதோ எதிர்காலத்தினுடைய யுத்தங்களுக்காக உனக்கு நான் பயிற்சி கொடுத்து I have கொண்டிருக்கிறேன். anointed you with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நான் உன்னை அபிஷேகம் I have பண்ணியிருக்கிறேன். given you the capacity to tear down the lion and the bear in here with bare hands. சிங்கத்தையும் கரடியும் கூட வெறும் கையினாலே கிழித்து கொன்று போடுவதற்கான வல்லமையை உனக்கு நான் My கொடுத்திருக்கிறேன். dear brothers and sisters, maybe you are rebelling in your heart against God during the time of wilderness. கருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை வனாந்தரத்தின் காலத்திலே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கலாம். In your loneliness, you may cry out to God, for example. உங்களுடைய தனிமையிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கதறிக் கொண்டிருக்கலாம். Why are you not doing anything about this? ஆண்டவரே, ஏன் இந்த வனாந்தர பாதையிலே எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீர்? Don't you see that I'm feeling all alone? ஆண்டவரே, இப்பொழுது நான் முற்றிலும் தன்னந்தனிமையாக இருக்கிறேன் என்று உமக்கு There's தெரியாதா? no one around me. என்னை சுற்றிலும் யாருமே இல்லை. There's no one to help me. எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. Yes, I have a beautiful view of all of your creation. ஆமா ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிப்பினுடைய அழகான காரியங்களெல்லாம் நான் பார்க்க But this முடிகிறது. loneliness is really killing me. ஆனா இந்த தனிமையோ என்னை உண்மையிலேயே கொன்று கொண்டிருக்கிறது. But God will tell you like this. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், I brought you to this loneliness because I wanted to be alone with you. நான் உன்னோடு கூட தனிமையா இருக்கும்படியாகவே இந்த வனாந்தரத்துக்கு உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறேன். I want to teach you my ways. என்னுடைய வழிகளை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க I விரும்புகிறேன். want to get hold of your hands and lead you. உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை நான் வழி நடத்த விரும்புகிறேன். And this training ground is going to bring all good revelations for the future. இந்த பயிற்சியின் இடமானது எதிர்காலத்துக்காக உனக்கு அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுக்கும். Maybe the time in your wilderness is a big challenge for you right now. ஒருவேளை வனாந்தரத்தினுடைய உங்களுடைய பாதை உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இப்பொழுது இருக்கலாம். But one thing is for very sure. ஆனால் ஒரு காரியம் மிக நிச்சயமானது. In the wilderness, you will be very much just aligned with God in your personal life. ஆனால் வனாந்தரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தேவனோடு கூட நீங்கள் ஒருமுகப்பட்டு இருப்பதற்கு அது மிகவும் உங்களுக்கு உதவி You will செய்யும். learn to trust God and God alone for every need of your life. நீங்க கர்த்தரையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளுக்காகவும் அவரை மாத்திரமே சார்ந்திருப்பதற்கு கற்றுக்கொள்வீர்கள். And when this man was feeding his sheep, for example, இந்த மனுஷன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது he knew, for example, how defective his shepherding ministry is. ஒரு மேய்ப்பனாக இருக்கும் பொழுது கூட அதிலே எத்தனை கஷ்டங்களும் குறைபாடுகளும் இருக்கும் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். He knows that he is not doing everything properly every day. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான எல்லா மேய்ப்பனுடைய வேலையும் தன்னால் சரியாக செய்ய முடியவில்லை என்று கூட தாவீதுக்கு But தெரிந்திருக்கும். now he is thinking about the chief shepherd of his life. ஆனா இப்பொழுதோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான மேய்ப்பனை பற்றி சிந்தித்து When the பார்க்கிறார். Lord is my shepherd, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் when இருக்கிறார். the Lord of Israel is my shepherd, இஸ்ரவேலுடைய இந்த மெய்யான தேவன் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கும்போது this only true shepherd of Israel, when he is my shepherd, இந்த இஸ்ரவேலினுடைய உண்மையான ஒரே தேவன் என்னுடைய ஒரே மேய்ப்பனாக இருக்கும்போது there's going to be no need in my life. என்னுடைய வாழ்க்கையில எந்த தாழ்ச்சியும் இருக்காது. You know, sometimes we want to lead our lives ourselves. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாமே நடத்த We விரும்புவோம். think we are doing everything beautifully. எல்லாவற்றையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று But நினைப்போம். you know, we come to the conclusion one day we are not doing everything right. ஆனா எல்லாவற்றையுமே நாம் மிகச் சரியாக செய்து முடிக்கவில்லை என்கிறதான முடிவுக்கு ஒரு நாள் நாம் வருவோம். When I am leading my sheep, for example, என்னுடைய ஆடுகளை நான் நடத்தும் போது there's going to be defeats and loneliness. அநேக நேரங்களிலே தோல்விகள், தனிமைகள், Sometimes there are big needs in my personal life. சில நேரங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தேவைகள். But the Lord of Israel, when the only true God of Israel is my shepherd, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய உண்மையான ஒரே மேய்ப்பனான இந்த தேவன், there's nothing, no need in my personal life. ஆனால் அந்த தேவன் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எந்த தாழ்ச்சியும் At இருக்காது. the right time, He will lead me to the green pastures. சரியான நேரத்துல என்னை பசுமையான புல்வெளிக்கு நேராக அவர் He நடத்துவார். knows my construction, my physical construction. என்னுடைய சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு தெரியும். I cannot drink from waters that are totally disturbing and wavy, full of waves. அலைப்பாயிரதான தண்ணீர்களிலே என்னால் தண்ணீர் குடிக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு தெரியும். So God needs my needs, knows my needs, and He takes me to still waters. எனவே ஆண்டவர் என்னுடைய தேவைகளை அறிந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு என்னை கொண்டு If போகிறார். the water is too bumpy, for example,
example. ஒருவேளை தண்ணீர்கள் அலைபாய்ந்து கொண்டிருந்தா Oh, this water is going to enter into my nostrils. இந்த தண்ணீர் ஆடுகளுடைய மூக்கிற்குள் போய்விடும். I need still waters now. எனவே அமர்ந்த தண்ணீர்ல தான் ஒரு ஆட்டினால And தண்ணீர் my குடிக்க God முடியும். knows the needs of my life. எனவே என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை என் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். Wonderful Jesus. அற்புதமான இயேசு கிறிஸ்து. Wonderful Jesus, I tell you. அற்புதமான இயேசு கிறிஸ்து. You know, as you go forward in the writing of this man, தாவீதினுடைய அந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது you know, God revives my soul once again. தேவன் என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். Sometimes I could be tired. சில நேரத்துல நான் களைப்பாய் இருக்கலாம். Sometimes I could be sad. சில நேரத்துல நான் வருத்தமாய் இருக்கலாம். But God is the one who's going to revive me. ஆனா ஆண்டவர் தாமே என்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். And because of his character, அவருடைய குணாதிசயத்தினால he will lead me on ways of righteousness. அவர் நீதியின் பாதைகளிலே என்னை நடத்துவார். Because he is a righteous God, he will never lead me in any path of unrighteousness. அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறதுனால எந்த அநீதியின் பாதைகளிலும் அவர் என்னை நடத்த மாட்டார். David is still writing, looking at the sheep before him. தாவீது தனக்கு முன்பாக இருக்கிற ஆடுகளை பார்த்து கொண்டே தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். He's got a wonderful revelation of his heavenly Father. தன்னுடைய பரலோக தகப்பனை பற்றி அற்புதமான ஒரு வெளிப்பாடு அவருக்கு This கிடைக்கிறது. great shepherd that is leading him right now. இந்த மிகப்பெரிய பிரதான மேய்ப்பன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். You know, I don't need to fear any of my enemies. என்னுடைய பகைஞரை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. My sheep, my shepherd, my chief shepherd is well armed to deal with every situation. ஏனென்றால் என்னுடைய பிரதான மேய்ப்பன் எல்லா சூழ்நிலையிலும் கையாளுவதற்கு தேவையான சகல காரியங்களையும் அவர் வைத்திருக்கிறார். When I run away, he will drag my legs and bring me back to the fold. எப்பொழுது அவரை விட்டு நான் ஓடி போகிறேனோ அப்பொழுது தன்னுடைய வளைந்த தடியை கொண்டு என்னுடைய கால்களை பிடித்து இழுத்து மறுபடியுமாக மந்தைக்கு கொண்டு வருவார். If any enemy dares to come near me, ஏதாவது எதிராளி எனக்கு பக்கத்திலே வந்தா, my chief shepherd knows how to treat him with his rod. என்னுடைய பிரதான மேய்ப்பன் தன்னுடைய கையில் இருக்கிற தடியை கொண்டு என்னுடைய எதிராளியை பார்த்துக் கொள்வார். With his stone, with his lead and this wood, he will take care of my enemies. தன்னுடைய கையில் இருக்கிறதான அந்த மரத்தடியில் இருக்கிற அந்த ஈய குண்டினாலே நிச்சயமாகவே அந்த எதிராளியை அடித்து போடுவார். As my enemies are looking to me with great anger, for example, ஒருவேளை என்னுடைய எதிராளிகள் என்னை பார்த்து மிகவும் பொறாமையினாலே எரியலாம், கோபப்படலாம். they not only anger, they are so much against me. ஒருவேளை எனக்கு விரோதமாய் கோபப்பட்டு எனக்கு விரோதமாக அவர்கள் எழும்பலாம். They just want to kill me, for example. ஒருவேளை அவர்கள் என்னை கொன்று போட நினைக்கலாம். But you know what my God does? ஆனால் என்னுடைய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? He prepares a wonderful table for me. அவர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். Let your enemies keep on watching. உன்னுடைய எதிராளிகள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கட்டும். Let them die out of this anger they against you. அவர்கள் பொறாமையினாலேயே சாகட்டும். They will be angry against you. ஒருவேளை அவர்கள் உனக்கு விரோதமாக கோபப்படலாம். But you please sit down. I have prepared a wonderful table for ஆனா you. நீ தயவு செய்து உட்காரு, உனக்காக அருமையான ஒரு பந்தியை நான் Let them ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். watch you. Let them watch you. அந்த உன்னுடைய எதிராளிகள் எல்லாம் உன்னை பார்த்து கொண்டிருக்கட்டும். As long as I am with you, நான் உன்னோடு கூட இருக்கும் வரைக்கும் they will never dare to come near you. அவர்கள் உனக்கு பக்கத்திலே வருவதற்கே பயப்படுவார்கள். Because I am preparing this wonderful table for you. ஏனென்றால் உனக்காக அருமையான ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். In the presence of my chief shepherd, everything is abundant. என்னுடைய பிரதான மேய்ப்பனுடைய சமூகத்திலே எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. Everything is abundant. எல்லாமே எனக்கு நிறைவாய் இருக்கிறது. He anoints my head in just for example during the time of celebration. What oil is being poured upon my head. விருந்து நேரத்திலே எப்படி வருகிறதான விருந்தாளிகளுக்கு தலையிலே எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார்கள். Everything is abundant in my life. அதுபோல தேவன் என்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை நிறைவாய் அனுப்புகிறார். All the days of my life, goodness and grace is following me. என்னுடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். I do not need to fear any evil in my life. என்னுடைய வாழ்க்கையில எந்த தீங்குக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. My dear brothers and sisters, I personally believe wilderness had a pivotal part in the life of David. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வனாந்திரத்தின் நேரம் தான் தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பாகம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். You know, we don't like such experiences in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் விரும்புவதில்லை. We want everything to be good. எப்பொழுதுமே எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று Everything விரும்புகிறோம். without any troubles. எப்பொழுதுமே எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க வேண்டும் But என்று if God விரும்புகிறோம். wants you to bring forth fruit in the future, ஆனால் எதிர்காலத்திலே நீங்கள் அவருக்காக கனி கொடுக்கும்படியாக the pruning of God is very important for you now in your personal lives. உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கர்த்தர் உங்களை சுத்தம் செய்து அவர் உங்களை கத்தரிப்பது முக்கியமாய் இருக்கிறது. You know, the area in which my family lives in Germany, ஜெர்மனியிலே என்னுடைய குடும்பம் வசிக்கிறதான இடத்துல that is the biggest rose garden in the world.
உலகத்தினுடைய மிகப்பெரிய ரோஜா பூக்களின் தோட்டம் அங்கு இருக்கிறது. You can go kilometers only through fields of roses. நீங்க கிலோமீட்டர் கணக்குல பிரயாணம் செய்தாலும் அங்க எல்லா இடங்களிலும் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கும். And during the time when I was working, we financed a big rose garden. நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த ரோஜா தோட்டத்துக்கு நாங்கள் கடன் கொடுத்திருந்தோம். And so I went to visit this farmer one day. எனவே அந்த தோட்டத்தை பார்க்கும்படியாக ஒரு முறை நான் சென்றிருந்தேன். And he was sitting there and he was cutting everything. அப்பொழுது அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டு அங்க இருக்கிற இலைகளை எல்லாம் கத்தரித்து கொண்டிருந்தார். It was cold about October, November. அக்டோபர் மாதம் நவம்பர் மாசத்துல நல்ல குளிரான நேரம். And I said, why are you cutting your own plants? நான் சொன்னேன், ஏன் உங்க செடிகளையே இப்படி நீங்க கத்தரிக்கிறீங்க? And he said, oh, you have no idea about roses I see. ஓ, உங்களுக்கு ரோஜா பூக்களை பத்தி தெரியாது போல அப்படின்னு சொன்னார். If I don't cut these plants now, இப்போ அந்த ரோஜா பூக்களுடைய இலைகள் எல்லாம் நான் கத்தரிக்கலன்னா they will not bloom next April and May. ஏப்ரல் மேல இந்த ரோஜாவெல்லாம் பூத்து குலுங்காது. When you come in April or May, for example, ஏப்ரல் மாதம் மே மாதத்துல நீங்க வந்தீங்கன்னா all these fields are going to be full of beautiful flowers. அங்க இருக்கிற முழு தோட்டமுமே ரோஜா பூக்களினால நிரம்பி இருக்கும். And that to happen, I have to prune it today. அந்த பூத்து குலுங்குற அந்த காரியத்துக்காக இப்பொழுது அவைகளுடைய தேவையில்லாத இலைகள் எல்லாம் நான் சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். Are you sensing the pruning scissors of God upon your life now? உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஆண்டவருடைய அந்த கத்தரிக்கிறதான அந்த கத்தரிக்கோலை பார்த்து வெட்டுகிற அந்த காரியத்தை பார்த்து எதிர்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? Lord, it's too much for me. ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது. Please take these scissors away. தயவு செய்து இந்த கத்தரிக்கோலை என்னை விட்டு எடுத்து போடு. I don't want this pain in my life. ஆண்டவரே, இந்த வலி இனிமேல் எனக்கு வேண்டாம். But you know what God will tell you? ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? For your bright future in the future. எதிர்காலத்தில் உனக்கு நல்ல வளமான எதிர்காலம் இருக்கும்படியாக, so that your life is going to bloom terribly in the future. எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது மிக பிரகாசமாக வளமாக பூத்து குலுங்கும்படியாக I have to prune it right now. நான் இப்பொழுது உன்னை சுத்தம் பண்ணியாக வேண்டும். And during the time in the wilderness, I'm sure வனாந்தரத்திலே நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன், David had wonderful time practicing his musical skills. தன்னுடைய இசை திறமைகளை தாவீது நன்றாக பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். You know, this anointed man of God was highly talented. அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது மிக அதிகமாக திறமையுள்ள ஒரு மனுஷன். He was a sweet singer of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய இனிய பாடகன். Yes, there was no one around him. ஆம், அவரை சுற்றிலும் யாரும் இல்லை. But in the wilderness he could pray, he could praise. ஆனா வனாந்தரத்திலே அவரால் தேவனை துதிக்க முடியும். He could pray and intercede with God. அவர் தேவனோடு கூட ஜெபிக்க முடியும், பரிந்து பேச முடியும். And this is the reason why you see all of these preparations in his Psalms, for example. இந்த காரணத்தினால் தான் அவருடைய எல்லா ஆயத்தங்களையும் சங்கீதங்களையும் நம்மால் பார்க்க When you முடியும். read Psalm 86, it's a psalm of thankfulness, for example. சங்கீதம் 86 பார்க்கும்போது அது ஒரு நன்றியின் சங்கீதமாய் இருக்கிறது. It speaks about the character of God, for example. தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி பேசுகிற சங்கீதமாய் This இருக்கிறது. man learned so many things out there in the wilderness. இந்த மனுஷன் வனாந்தரத்திலே தனிமையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். You know, when no one is watching you, just imagine. உங்களை யாருமே பார்க்காத போது கற்பனை செய்து பாருங்க. You don't need to be scared of anyone. யாரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You don't take care of anyone. யாரை பத்தியும் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. You can dance, you can jump around in the presence of God. நீங்க குதிக்கலாம், தேவ சமூகத்தில் ஆடலாம், பாடலாம். You can sing with a loud voice. சத்தமான குரலை உயர்த்தி நீங்க தேவனை பாடலாம். You are not going to disturb anyone there in the wilderness. அங்க இருக்கிற யாரையும் நீங்க தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். And the only spectator you have is God himself. அப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு நபர் தேவன் மாத்திரமே. You know, that is a wonderful situation to praise and worship God. தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அங்கே மிகச் சிறப்பான ஒரு இடம் இருந்தது. When God alone is your spectator. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே உங்களை பார்க்கிற ஒரே பார்வையாளராக இருக்கிறார். You just imagine how wonderful it should have been for this man. கற்பனை செய்து பாருங்கள், இந்த மனுஷனுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்க He was முடியும். praising God, he was praying to God. இந்த மனுஷன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார், தேவனை He ஆராதித்தார், was worshiping God. அவர் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். And he was lifting up his heart towards God in this wilderness. அதே போல அந்த வனாந்தரத்திலே தேவனுக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை உயர்த்தி You கொண்டிருந்தார். know, God says, you're a man after my own heart. தேவன் சொன்னார், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். You are going to fulfill all my plans and destinies in your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நோக்கங்களையும் நீ நிறைவேற்றுவாய். This doesn't mean that this man was a faultless person. அப்படியானால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த தவறும் இருக்கவில்லை என்று அர்த்தமல்ல. Yes, he had problems in his life. ஆம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருந்தது. Not only he intruded into the life of Bathsheba,
பத்சேபாவுடைய வாழ்க்கையில இந்த மனுஷன் தலையிட்டது You know, மாத்திரமல்ல, there are only 3 women who have been called beautiful in the world of God, வேதத்திலேயே 3 பெண்கள் தான் மிகவும் அழகானவர்கள் என்று and சொல்லப்பட்டிருக்கிறது. one of them was Bathsheba. அதுல 3 பேர்களில் ஒருவர் பத்சேபா. One of the things which I would never forget, என்னால் மறக்க முடியாத ஒரு காரியம், that God brought Bathsheba in his genealogy, for example. பத்சேபாவை கூட கர்த்தர் தம்முடைய வம்ச வரலாற்றினுடைய அட்டவணையிலே கொண்டு வந்திருக்கிறார். You know, you and I would never do this. நீங்களும் நானும் ஆயிருந்தால் அதை செய்திருக்கவே மாட்டோம். No, 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 no. I don't know. I don't need this lady. இல்லை இல்லை, இந்த பெண்ணுடைய பெயர் வரக்கூடாது. I never came to know her. நான் இந்த பெண்ணையே எனக்கு தெரியாது. She doesn't belong to my family. இந்த பெண் என் குடும்பத்துக்கு சொந்தமானவளும் அல்ல. We will try to deny everything about her. ஒருவேளை அந்த பெண்ணை பற்றி எல்லா காரியத்தையும் நம்ம மறுதலித்திருந்திருப்போம். You know, this is the love of God, I tell you. I want to tell you. ஆனால் இதுதான் கர்த்தருடைய அன்பு என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Even though you are broken down, ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்டு போயிருந்தாலும், even though you have done some nasty things in your life, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மிக மோசமான காரியங்களை நீங்க செய்திருந்தாலும், not only he took Bathsheba for himself, இந்த பத்சேபாவை தனக்காக தாவீது you know, எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட, David had 8 wives altogether. தாவீதுக்கு மொத்தமாக 8 மனைவிகள் இருந்தார்கள். And now Bathsheba is also there. இப்பொழுது பத்சேபாவும் இருக்கிறார். And he not only took this lady, இந்த பெண்ணை தனக்காக அவர் எடுத்துக்கொண்டது but மாத்திரமல்ல, the biggest problem was he was trying to kill the husband of Bathsheba. தாவீது செய்த மிகப்பெரிய பிரச்சனையே பத்சேபாளுடைய புருஷனை கொல்லும்படி தாவீது சதி ஆலோசனை He செய்ததுதான். tried every possible means to bring Uriah back to his home. எப்படியாவது உரியாவை மறுபடியுமாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் செய்கிறான். Bathsheba is pregnant now. இப்பொழுது பத்சேபாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். But you know, Uriah was a wonderful man of God. உரியா அற்புதமான ஒரு தேவ மனுஷன். He is battling for the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். He is out there in the borders defending his nation. தேசத்தினுடைய எல்லையிலே தேசத்தை பாதுகாக்கும்படியாக அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். He said, King, I am not expecting any pleasures now. இருந்தாலும் கூட அவன் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை பற்றி அவன் நினைத்து பார்க்கவே இல்லை. Even if you bring me back home, I am not going to stay here. ஒருவேளை நீங்க என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் கூட நான் வீட்டிலே தங்க போவதில்லை. My place is with the people of God. என்னுடைய இடமெல்லாம் தேவ ஜனங்களோடு மட்டும்தான். I want to defend the nation of Israel. நான் இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்க விரும்புகிறேன். This is the calling of my life. இதுதான் என் வாழ்க்கையின் மேல் இருக்கிறதான அழைப்பு. And then this David, who writes so many beautiful psalms, அதற்கு பிற்பாடு இந்த தாவீது மிக அழகான சங்கீதங்கள் எல்லாம் எழுதின இந்த மனுஷன் wrote one of the deadliest letters in his personal life. தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு சதி திட்டம் நிறைந்த ஒரு கடிதத்தை எழுதுகிறான். Put this fella up to the front. இந்த மனுஷனை மும்முரமாக யுத்தம் நடக்கிற இடத்திலே நிறுத்தி, Let every one of them be killed. அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள். Let everyone die along with him. அவனோடு கூட மற்றவர்களும் சாகட்டும். You know, Uriah's heart is a heart of gold, I tell you. உரியாவினுடைய இதயம் அது ஒரு பொன்னான இதயம் என்று சொல்லுவேன். Some years ago I spoke about him in Poland in a pastor's conference. சில வருஷங்களுக்கு முன்பாக போலந்திலே ஒரு போதகர்களுடைய கருத்தரங்களை உரியாவை பற்றி நான் பேசினேன். All the pastors started to weep terribly in this conference. அங்கிருந்த அத்தனை போதகர்களும் அவ்வளவாக அழுதார்கள். They could not understand how David could do this. எப்படி தாவீதினால் இதை செய்திருக்க முடியும் என்று அவர்கள் நினைக்க But ஆரம்பித்தார்கள். even though David was such a dreadful person, தாவீது இவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் கூட, normally God should have killed him. சாதாரணமாக தாவீதை தேவன் கொன்றிருக்க வேண்டும். In the Old Testament, death penalty was the normal consequence. பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட பாவத்திற்கு மரண தண்டனை தான் அதற்கு சரியான தண்டனை. But later on he writes in Psalm 103. ஆனால் அதற்கு பிற்பாடு சங்கீதம் 103 தாவீது எழுதுகிறார். Do you know Psalm 103 is actually a testimony about himself. சங்கீதம் 103 தாவீது தன்னை பற்றி எழுதுகிறதான ஒரு சாட்சியின் சங்கீதம். Bless the Lord, O my soul, and all that is within me. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Blessed holy name, bless the Lord, O my soul, and forget not all his benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Who forgives all your iniquity. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, Who heals all your diseases. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, Who redeems your life from the pit. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, Who crowns you with steadfast love and mercy. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. The Lord is merciful and gracious, slow to anger and abounding in steadfast love. தேவன் அவர் கோபப்படுகிறதிலே அவர் பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நித்திய
கிருபையுள்ளவராய் இருக்கிறார். He will not always chide, nor will keep his anger forever. அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். He does not deal with us according to our sins. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். Just like this, you can keep on reading. இப்படியே நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க முடியும். You can see the life of David being reflected in this psalm. இந்த சங்கீதங்களிலே தாவீதினுடைய வாழ்க்கை பிரதிபலிப்பதை உங்களால் பார்க்க This முடியும். is the psalm of a person who has been forgiven by God. தேவனால் மன்னிக்கப்பட்ட தாவீதினுடைய சங்கீதம். A man after God's own heart. தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். Doing one of the worst and nastiest things a person could ever do. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய மிக மோசமான மிக ஒரு கேவலமான ஒரு காரியத்தை அவன் செய்ய துணிகிறான். God surely forgave him. தேவன் நிச்சயமாகவே தாவீதை மன்னித்தார். He did not throw him out of his kingdom. அவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவனை தூக்கி எறிந்து விடவில்லை. Bathsheba came into the genealogy of Jesus. பத்சேபா இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றின் அட்டவணையிலே வருகிறாள். But this man had one thing in mind now. ஆனால் இந்த மனுஷன் தன்னுடைய மனதிலே ஒரு காரியத்தை நினைவை I வைத்திருக்கிறார். am living in a great palace. நானோ மிகப்பெரிய ஒரு மாளிகையிலே வசிக்கிறேன். God is there out there in the tent. ஆனா ஆண்டவரோ கூடாரங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே. And this should change immediately. எனவே இது நிச்சயமாகவே மாற வேண்டும். And he says to the prophet Nathan, for example, எனவே தீர்க்கதரிசியாகி நாத்தான் இடத்தில் அவர் I சொல்லுகிறார், want to tell you something now. நான் உன்னிடத்திலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I don't like the situation. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எனக்கு பிடிக்கவில்லை. Our God should have a wonderful building. நம்முடைய தேவனுக்கு அழகான ஒரு கட்டிடம் தேவை. I've gone through many wars in my personal life. நான் பலவிதமான யுத்தங்களை என்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டிருக்கிறேன். I have gathered the gold and the silver and the wood and the iron. நான் பொன்னையும் வெள்ளியையும் திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் மரங்களையும் நான் சம்பாதித்து I got வைத்திருக்கிறேன். all the stones and the nails and the hinges, for example. நிறைய வேலைகளை செய்யக்கூடிய திரளான தச்சரையும் கல் தச்சரையும் ஆணிகளையும் அதே போல இரும்பு வேலைக்கான காரியங்களையும் நான் எடுத்து I've got வைத்திருக்கிறேன். all the wood that is necessary for this temple. அதே போல இந்த ஆலயத்துக்கு தேவையான மரங்களையும் கற்களையும் கூட நான் சவதரித்து There are other வைத்திருக்கிறேன். people investing into this temple. அநேக ஜனங்களை இந்த ஊழியத்திலே நம்மால் ஈடுபடுத்த முடியும். And I'm going to give my personal gold and silver into this temple. எனக்கு சொந்தமான தங்கத்தையும் வெள்ளியும் கூட இந்த ஆலயம் கட்டுவதற்காக நான் கொடுக்க போகிறேன். And prophet Nathan, what do you think about this? உடனே தீர்க்கதரிசியாக நாத்தானே நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார். You know what Nathan says? நாத்தான் என்ன சொன்னார் தெரியுமா? Go and do everything according to your own desire. நீர் உன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். Don't worry about this. அதை பற்றி கவலைப்பட It's வேண்டாம். a wonderful thing. இது அருமையான காரியம் தானே. Go and do this now. நீர் போய் உன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். In the night, God comes back once again on the scene. இரவு நேரத்திலே மறுபடியும் ஆண்டவர் இந்த காட்சியிலே வருகிறார். No, David is not going to build the temple. இல்லை, தாவீது எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். He could have gathered everything. ஒருவேளை எனக்காக எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வைத்திருக்கலாம். But his son Solomon, the real meaning is peace, the son of peace, he is going to do this job. ஆனால் தாவீதினுடைய குமாரனாகி சாலமோன் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். இந்த சமாதானத்தின் மகன்தான் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். David's hands are full of blood. தாவீதினுடைய கரங்கள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. He killed so many innocent life. எத்தனையோ குற்றமற்ற இரத்தத்தை தாவீது சிந்தினான். And I don't want him to lay hands on my temple. எனவே என்னுடைய ஆலயத்தின் மீது அவன் கையை வைக்க கூடாது. You know, sometimes it is like this. சில நேரங்களில் இப்படி நமக்கு கூட நடக்கலாம். Prophets and priests can be totally wrong. தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கூட முற்றிலுமாக தவறான ஒரு காரியத்தை சொல்லிவிடலாம். The prophet says, yeah, do everything what you want to do. தீர்க்கதரிசி சொன்னார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் நீ செய்யும் என்று சொன்னார். God says, no, you should not do. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. You know the story of Hannah who comes to the temple? அன்னாளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? ஆலயத்துக்கு கடந்து வந்த அன்னாள். She's praying. அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். She's full of pain. அவள் முற்றிலுமாக வெட்கத்தினால் நிறைந்திருக்கிறாள். This Eli is seated on his throne in the temple. This priest, ஏலி தேவாலயத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். is looking at her. அவளை பார்த்து அவர் சொல்லுகிறார், He has no knowledge about the situation of this lady. இந்த பெண் எவ்வளவு மனக்லேசத்தோடு கூட அங்கே வந்திருக்கிறாள் என்பதை பற்றி ஏலிக்கு ஒன்றுமே தெரியவில்லை. He knows what he says. ஏலி என்ன சொன்னார் தெரியுமா? Hey, you drunken lady, what are you doing here? ஏ குடிகார பெண்ணே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing here? நீ எவ்வளவு நேரம் குடித்திருப்பாய்? You know, sometimes even great men of God
can do mistakes. சில நேரங்களிலே மிகப்பெரிய தேவ மனிதர்கள் கூட தவறுகளை செய்ய முடியும். Don't put them on the pedestal along with God. தயவு செய்து ஆண்டவரோடு கூட நீங்க அப்படியே உயர்ந்த சிங்காசனத்தில் அவங்களை உயர்த்தி வைத்து விடாதீர்கள். The place of God is going to be unique in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற இடம் அது ஒப்பற்ற இடமாக இருக்க வேண்டும். There's only one king ruling over our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆளுகை செய்கிற ஒரே ஒரு ராஜா தான் இருக்க வேண்டும். There's only one person who possesses this church, for example. அதே போல இந்த சபையில கூட எல்லாவற்றிலும் ஆளுகை செய்து அதிபதியாய் இருக்கிற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். I will build my church. ஆண்டவர் சொல்கிறார் என் சபையை நான் கட்டுவேன். He never said I will build your church. ஆண்டவர் சொல்லவில்லை நான் உன்னுடைய சபையை கட்டுவேன் என்று. No, he said this church belongs to me. ஆண்டவர் சொல்கிறார் இந்த சபை எனக்கு சொந்தமானது. And the throne of this church belongs to me alone. அதே போல இந்த சபையினுடைய சிங்காசனமும் எனக்கு மாத்திரமே சொந்தமானது. You know, one of the deadliest mistakes you and I do in our personal நம்முடைய lives, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு தவறு, we build the place that is only we have to give to God, not to God but to men, for example. தேவனுக்கு மாத்திரமே சொந்தமான இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல் அதை மனுஷர்களுக்கு கொடுப்பது. But you know, God corrected Nathan immediately. ஆனா ஆண்டவர் உடனடியாக வந்து நாத்தானை சரி செய்தார். Even at the time was when David was to be elected king in the family of Jesse. உதாரணமாக ஈசாயினுடைய குடும்பத்திலே தாவீது ராஜாவாக தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக Samuel is there with his horn full of oil. சாமுவேல் தைல கொம்போடு கூட அந்த வீட்டுக்கு போகிறார். You know, Samuel already did his one big mistake in his life. சாமுவேல் ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையில இந்த பெரிய தவறை செய்திருக்கிறார். The people saw that Saul was a big man. சவுல் எல்லாருக்குடைய தோளுக்கும் மேலாக உயரமானவனாக இருந்தான். And he was a head and shoulders man in those days. அந்த நாட்களிலே உயர்ந்த தலையும் உயர்ந்த தோள்களும் உடைய மனுஷனாக இருந்தார். Whenever I go shopping, I see head and shoulders shampoo, I must laugh. எப்பொழுதெல்லாம் கடைக்கு போய் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ங்கற அந்த ஷாம்பு பார்க்கறனோ அப்பெல்லாம் எனக்கு இது ஞாபகம் வரும். Every time I think about Saul, ஒவ்வொரு முறையும் நான் சவுலை பற்றி தான் நினைப்பேன். one head above the shoulders, எல்லா தோளுக்கும் உயரமானவன், handsome fellow. பார்க்கிறதுக்கு அழகானவன். The people said, yeah, he's the one. எல்லாரும் சவுலை பார்த்து சொன்னார்கள் இவன் தான் ஆக்கும், இவனை ராஜாவாக You அபிஷேகம் know, பண்ணு. this is our problem even today. Do you know this? இன்றைக்கு கூட நம்முடைய பிரச்சனை இதுதான் தெரியுமா? When we begin to select people for our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஒரு நபரை நாம் தெரிந்து கொள்ளும்போது, when we select people for work or anything like that, வேலைக்காகவோ வேற எந்த காரியத்துக்காகவோ நாம் சிலரை தேர்ந்தெடுக்கும் போது mostly we are enamored by the outward experience. பொதுவாகவே வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து நம்ம ரொம்ப கவரப்படுகிறோம். But God says, no, I am looking at the heart of man. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெளித்தோற்றத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். All the sons of Jesse are there now. ஈசானுடைய குமாரர்கள் 7 பேரும் வருகிறார்கள். And the first person is Eliab. முதல் மனுஷன் எலியா. That means God is father. அப்படியானால் தேவனே என் தகப்பன் என்ற அர்த்தம். This fellow should have been really huge. இந்த மனுஷன் நல்ல உயரமா இருந்திருக்கணும். Just like Saul once again. எப்படி மறுபடியும் சவுல் இருந்தாரோ அத போலவே. Saul was a big fellow. சவுலும் உயரமானவனாக இருந்தான் இல்லையா? This fellow is also big. இப்போ எலியாவும் உயரமா இருக்கிறார். Samuel has got experience in selecting big fellows. சாமுவேலுக்கு எப்பொழுதுமே நல்ல உயரமான மனுஷனை தானே அபிஷேகம் பண்ணி பழக்கம். And he said, yeah, this is the person. ஓ இவன் தானாக்கும் என்று சாமுவேல் நினைத்தார். This is the person. இந்த மனுஷனாகத்தான் இருக்க வேண்டும். God says, no. ஆனா ஆண்டவர் சொன்னார் இல்லை இந்த மனுஷன் இல்லை. All the 7 are passing through. ஒவ்வொருவராக 7 பேரும் போய்விட்டார்கள். But you know, God intervenes into the situation. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ளாக வந்து, because Samuel knows the future king must come out of this family. ஏனென்றால் சாமுவேலுக்கு தெரியும் இஸ்ரவேலினுடைய எதிர்கால ராஜா இந்த வீட்டிலிருந்து தான் வர வேண்டும். If it is not going to be all of these 7 people, இந்த 7 பேரும் இல்லை என்றால் where's the king going to come from? அப்படியானால் ராஜா எங்கிருந்து வர போகிறார்? Hey, do you have another son? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா இல்லை இன்னொரு பிள்ளை இருக்கிறதா என்று கேட்டார். Yeah, there's a fit for nothing there outside in the wilderness. ஆமா ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். Actually, he doesn't belong to this family. உண்மையை சொல்ல போனா இந்த குடும்பத்துல அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. He is just a leftover now. ஏதோ குடும்பத்துல மிச்சமா பிறந்துட்டான். So he's there. அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். But you know what Samuel said? ஆனால் சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? Get him here. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி.
I will not leave this place until he comes. அவன் வருகிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். If God has a calling upon your life, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார், hundreds of people can pass through, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உங்களை விட்டு கடந்து போகலாம். but God will say, I will wait for my man. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், எனக்கான மனுஷன் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். I will wait for my girl. நான் என்னுடைய மகளுக்காக I am காத்திருப்பேன். not going to take anyone who's going to come along. ஏதோ வருகிறதான ஏதோ ஒரு நபரை நான் தெரிந்தெடுக்கிறது இல்ல. I have a special plan and purpose for my person. என்னுடைய நபருக்கு, என்னுடைய நோக்கத்திற்காக ஒரு விசேஷித்த நபரை நான் வைத்திருக்கிறேன். And this boy, humble beginnings, இந்த மனுஷனுடைய தாழ்மையான ஆரம்பம், just 7, very young person now. மிக இளமையான ஒரு வாலிபன். Do you know, in 150 Psalms, 150 சங்கீதங்களிலே 50 times he has been called a servant. 50 முறையாவது தாவீது என் தாசன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். Either he calls himself a servant, தாவீதே தன்னை தேவனுடைய தாசன் என்று சொல்லுகிறார், or others say he's a servant of God. அல்லது மற்றவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவன் தேவனுடைய தாசன் என்று. But you know, today the problem is, ஆனா இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், the higher our position in a ministry, ஒரு ஊழியத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய பதவி உயரமாக இருக்கிறதோ, we immediately think we are the CEOs of this ministry. உடனடியாக அந்த ஊழியத்தினுடைய உயர்ந்த தலைவராக நாம் மாறி விடுகிறோம். We are the CEO. நம்ம தான் அந்த ஊழியத்தினுடைய உயர்ந்த தலைவர். We are the general manager. நம்ம தான் எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணுகிறவர். At least a normal manager. குறைந்தது ஒரு சாதாரண அளவுக்காவது எல்லாவற்றையும் மேலாண்மை செய்கிறவர். I am called to rule over everything. நான் இங்க இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதற்கு பிறந்திருக்கிறேன். You know, I was reading about this some days ago. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இதை பற்றி நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். I was thinking a lot about this David. தாவீதை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். A wonderful person with great mistakes. மிகப்பெரிய தவறுகள் நிறைந்த ஆனா ஒரு அற்புதமான மனுஷன். But it says he was a servant of God. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தாசன். Unless you go to the cross, you will never get the crown. நீங்கள் சிலுவைக்கு போகாமல் ஒரு நாளும் கிரீடத்தை அணிந்து கொள்ள முடியாது. Unless you go down, you will never be called up. நீங்கள் கீழே போக ஆயத்தமாயிராமல் ஒருபோதும் மேலே வர முடியாது. I tell you, this is spiritual reality. இது ஆவிக்குரிய உண்மை. Unless the corn of wheat falls down and dies, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகவிட்டால், it's never going to germinate and bring forth fruit in its life. ஒருபோதும் அந்த கோதுமை மணி மிகுதியான பலனை கொடுக்கவே முடியாது. Our problem is, நம்முடைய பிரச்சனை we என்னவென்றால், want to bypass every testing of God. தேவனுடைய எல்லா சோதனைக்கும் எப்படியாவது நாம் தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான். Lord, I'm here now. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன். You should have been very happy that I'm coming now. ஆண்டவரே, நான் உங்களிடத்துல வருவதை பற்றியே நீர் முதல்ல சந்தோஷப்படணும். I'm sure you are happy about me. நீங்க நிச்சயமா என்னை பத்தி சந்தோஷம் தான் படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். That I am going to come and work in your kingdom. நான் வந்து உம்முடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்யும் போது, Lord, give me the best place now. ஆண்டவரே, எனக்கு சிறப்பான இடத்தை தாரும். I remember the day I resigned my job in the bank and insurance company. நான் வேலை செய்த வங்கியிலே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து நான் வேலையை விட்டு வந்த அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நாளை நினைத்து பார்க்கிறேன். You know, it was mandatory in banks and insurances that you wear very good coats and suits in those days. Even today. வங்கிகளிலே வேலை செய்யும் பொழுது, இது போல நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அங்கே வந்து மிகச் சிறப்பான கோட், உயர்ந்த ரக ஆடைகளை அணிய வேண்டும் என்பது அப்பொழுதும் இருந்த ஒரு சட்டம் தான். And I was wearing a suit that cost me about, I think, 50,000 rupees. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் உடையை தான் நான் அப்பொழுது அணிந்து கொண்டிருந்தேன். I wanted to meet my future leader. என்னுடைய எதிர்கால தலைவரை சந்திக்கும்படியாக போயிருந்தேன். I said, Steve, let us meet in a restaurant. அவரிடத்துல போய் சொன்னேன், ஸ்டீவ், நம்ம வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துல சந்திக்கலாம். And you please tell me what you expect of me. அப்போ அவரிடத்துல போய் கேட்டேன், நீங்கள் என்னிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். I'm coming from this world, finance world now. நான் வந்து பொருளாதார அந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறேன், வங்கி பணியிலிருந்து. So you must tell me, what do you expect of me? எனவே என்னிடத்திலிருந்து நீங்க எப்படிப்பட்ட ஊழியம் செய்யும்படி எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டேன். He is leading a cafe for prostitutes and drug addicts. அந்த நாட்களிலே வேசிகளுக்காகவும் போதை மருந்துகளே அடிமைப்பட்டவர்களுக்காகவும் ஒரு சிறிய ஒரு காபி கடையை அவர் நடத்தி கொண்டு வந்தார். It's a very small church, for example. அது ஒரு சின்ன ஒரு சபை. In a very main road. அது முக்கியமான ஒரு சாலையில கட்டப்பட்டிருந்தது. And he said, yeah, happy that you're coming back to ministry. நீங்க ஊழியத்துக்கு திரும்பி வரதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார்.
I've been praying for you for many years. நான் உங்களுக்காக அநேக வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருந்தேன். The first time I met him in a service, he said like this. முதல் முறையாக ஒரு ஆராதனையில் நான் அவரை சந்தித்த போது அவர் இப்படி சொன்னார். You must be the father of Danilo, isn't it? நீங்க வந்து டனிலோவுடைய அப்பா தானே அப்படின்னு கேட்டார். I said, yes, how do you know me? நான் சொன்னேன், ஆமா, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்னு கேட்டேன். The mother of this child and me and a small group are praying for you since 3 years. டனிலோவுடைய அம்மாவும் நாங்களும் ஒரு குழுவாக சேர்ந்து உங்களுக்காக 3 வருஷமாக ஜெபித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார். I said, what? You have never seen me. இப்போ நான் சொன்னேன், நீங்க என்ன இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. I've never met you. நான் இதுவரைக்கும் உங்களை சந்தித்ததே இல்லையே. How can you pray 3 years for me? எப்படி 3 வருஷமா எனக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொல்றீங்க? And he said, if you want, tomorrow we can meet. அவர் சொன்னாரு, நீங்க விரும்பினா நாளைக்கு நீங்க வந்து என்ன சந்திக்கலாம். And then finally one day I went to his office கடைசியாக ஒரு நாள் அவருடைய அலுவலகத்துக்கு நான் போனேன். with the same suit. அதே உயர் ரக அந்த ஆடைகளோடு கூட. He looked at me and said, this dress will not be necessary for you anymore. அவர் என்ன பார்த்து சொன்னார், இப்போ நீங்க போட்டிருக்கீங்களே இந்த விலையுயர்ந்த ஆடைகள் எல்லாம் இனிமே உங்களுக்கு தேவைப்படாது. You will be the manager for all the toilets in the next 6 months. இனிமே வர்ற 6 மாசத்துக்கு இங்க இருக்கிற கழிவறைகளுக்கெல்லாம் நீங்க தான் மேனேஜர். I thought like this in my mind. என் மனசுல இப்படி நினைச்சேன். I have finished 2 master's degrees. நான் வந்து 2 மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். Toilet manager. 2 உயர்கலை பட்டம் முடித்த பின்னாடி இப்போ கழிவறைக்கு பொறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. But I didn't speak anything. I was thinking. நான் அவர்கிட்ட எதுவும் பேசலை, ஆனால் என் மனசில் இது ஓடிட்டு இருந்தது. But you know, this was the beginning of my ministry. ஆனால் இதுதான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பம், உங்களுக்கு தெரியுமா? 6 months. 6 மாதங்கள். He said, you must be responsible for all the washrooms here in this ministry. இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா கழிவறைகளும் சுத்தமாக இருக்கிறத நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னார். But you know what happens today? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? Pastor, MDum முடிச்சிட்டேன். MDum finished. Where did you get this MDum from? எப்படியே வாங்கிட்டேன். எப்படி வாங்கணும்லாம் கேட்காதீங்க. எங்க போட முடியும்? என்ன கொடுப்பீங்க? மோட்டார் சைக்கிளா காரா? நான் ஒரு ஒரு டிவ்வு. This is what people say today. நான் இன்றைக்கு நிறைய பேர் படித்துவிட்டு வந்த உடனே தங்களுடைய பட்டம் பதவிகளை கொண்டு ஊழியத்தில் என்ன பதவி வாங்கலாம் என்று நினைக்கிற காலமாக இருக்கிறது. Do you know God opposes the proud? நான் ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், உங்களுக்கு தெரியுமா? And if I am going to be a proud leader, நான் ஒரு பெருமையான தலைவனாக இருந்தால் all my followers will also be proud people for sure. என்னை பின்பற்றுபவர்களும் கூட நிச்சயமாகவே பெருமைக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். Because they will learn all these nasty things from me. ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற அந்த பெருமையான மோசமான குணங்களை எல்லாம் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். This is the tragedy of the church today. இதுதான் இன்றைக்கு சபையில் இருக்கிற மிக பரிதாபமான காரியம். No time to get trained. பயிற்சி எடுப்பதற்கு நேரமில்லை. No time to be pruned. கத்தரிப்பதற்கு சுத்தம் செய்யப்படுவதற்கு நேரமில்லை. You know what I am in my life? நான் யார் தெரியுமா? If I am going to come, you must be thankful. நான் வந்தேன்னா நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். God, you must be thankful that I am going to do full time ministry. ஆண்டவரே, நான் முழு நேர ஊழியம் செய்யறதுக்காக நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். This is what many people do. இன்றைக்கு அநேகர் செய்கிற காரியம் இதுதான். And David says, I am a servant. நான் தாவீது சொல்லுகிறார், நான் தேவனுக்கு ஒரு வேலைக்காரன். Do you know why his kingdom was established forever? அவருடைய ராஜ்யம் நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா? Until the coming of the Lord Jesus Christ again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமிக்கு திரும்பி வரும் வரைக்கும். When the son of David is going to appear on the clouds. ஒரு நாள் தாவீதின் குமாரன் மேகங்களுடனே பூமிக்கு திரும்பி வருகிற வரைக்கும். Everything God says, your house is going to endure forever. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கும். The line of your family is going to endure forever. உன்னுடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். Because you are a man after my own heart. ஏனென்றால் நீ என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் இருக்கிறபடினாலே. You will do everything what I want you to do. நான் உன்னிடத்திலே செய்யும்படி சொன்ன எல்லாவற்றையும் நீ செய்வாய். I want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, you want to be used by God?
in your life? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? God is looking for men and women after his own heart this evening. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற சகோதரனையும் சகோதரிகளையும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். He's not looking for perfect people, பரிபூர்ணமானவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கவில்லை, but he's looking for humble people. ஆனால் தாழ்மை உள்ளவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். A man after my own heart, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், who will do everything what I say. நான் அவனுக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் அவன் செய்வான். If you want to be lifted up in the kingdom of Jesus, இயேசுனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் உயர்த்தப்பட விரும்பினால் you must be prepared to go down first. முதலாவது நீங்கள் கீழே போக ஆயத்தமாயிருக்க வேண்டும். If you want the crown, you should come to the cross first. உங்களுடைய வாழ்க்கையில் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் முதலாவது நீங்கள் சிலுவைக்கு வர வேண்டும். If you want to see life, you have to meet death first in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் முதலாவது மரணத்துக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். God did not throw this man away. ஆண்டவர் இந்த மனுஷனை என்றென்றைக்குமாக தூக்கி எறிந்து விடவில்லை. He did not say, David, you are a man fit for nothing. தாவீதே, நீ எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லவில்லை. He said, your kingdom, your house will endure forever. உன்னுடைய சிங்காசனத்தையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் என்றென்றைக்குமாக திடப்படுத்துவேன் என்று சொன்னார். I will be with your son. நான் உன்னுடைய குமாரனோடு கூட இருப்பேன். I will not throw him away just like what I did to Saul one day. நான் சவுலினிடத்திலே செய்தது போல நான் அவனை தூக்கி எறிய மாட்டேன். I have brought you this far நான் உன்னை இதுவரைக்குமாக கொண்டு வந்திருக்கிறேன் because of my grace and mercy. என்னுடைய கிருபையினாலும் என்னுடைய இரக்கத்தினாலும். Your house will endure forever. உன்னுடைய தலைமுறை என்றென்றைக்குமாக நிலை பெற்றிருக்கும். Maybe there's someone here this evening who's listening to my voice. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிற யாராவது ஒருவர் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர், You want to serve God in your lives. உடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கலாம். Get to be a servant first in the kingdom of God. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களையே தாழ்மைப்படுத்தி ஆண்டவருக்கு ஒரு வேலைக்காரனாக இருப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Are you really prepared to say, Yes, Lord, I will be a servant to serve you? ஆம் ஆண்டவரே, உம்மை சேவிக்கிற ஒரு வேலைக்காரனாக நான் இருப்பேன். If you are willing to tell this in the presence of God this evening, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டா? you can put up your hands and I want to pray for you. உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். No one is forcing you, யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. but Lord, I want to serve you. ஆமாம், ஆனால் ஆண்டவரே, உம்மை நான் சேவிக்க விரும்புகிறேன். With all the pain that this serving can bring along with it. ஆண்டவரே, உம்மை சேவிக்கிற இந்த ஊழியத்தில் வரக்கூடியதான எல்லா விதமான அந்த வேதனைகளின் மத்தியிலும் I will still keep on with you. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மோடு கூடவே நான் இருப்பேன். I want to be close to you. ஆண்டவரே, உமக்கு அருகாமையிலேயே நான் இருக்க விரும்புவேன். I want to seek your face like David did. ஆண்டவரே, தாவீது செய்தது போல உமது முகத்தை தேட நான் விரும்புவேன். God has wonderful plans and purposes for our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் அற்புதமான திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிறார். But God is looking for humble people. ஆனால் தேவன் தாழ்மை உள்ள மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். And he says, I will resist the proud. அவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். I will resist the proud. பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். And if God is going to resist us, தேவனே நமக்கு எதிர்த்து நிற்பார் என்று சொன்னால் there is no chance of victory. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த வழியும் கிடையாது. No chance. எந்த வாய்ப்பும் கிடையாது. Because God is all powerful. ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். Lord, I thank you for this wonderful time together. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாக கூடி வந்த அந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you for this wonderful life of David. ஆண்டவரே, தாவீதினுடைய இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி. Lord, he has been a great example in many areas of his life. அவனுடைய வாழ்க்கையினுடைய அநேக பகுதிகளிலே தாவீது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார்.
Lord, help us to learn the best sides of His character. ஆண்டவரே, தாவீதினுடைய சிறப்பான குணாதிசயங்களின் பகுதிகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். His zeal is zeal for the city of God. ஆண்டவரே, தேவனுடைய நகரத்துக்காக அவருடைய இருதயத்தில் பற்றி இருந்ததான் அந்த வைராக்கியம். His zeal for the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்காக அவனுக்குள்ளாக இருந்ததான் அந்த வைராக்கியம். His zeal for the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்துக்காக தாவீது கொண்டிருந்ததான் அந்த வைராக்கியம். Lord, I pray that you really help us to follow this man of God. ஆண்டவரே, இந்த தேவனுடைய மனுஷனை இந்த காரியங்களில் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தருளுவீராக. Lord, give us hearts that are really humble before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, I pray that you really help us even in this coming week. ஆண்டவரே, வருகிறதான இந்த வாரத்தில் கூட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. We just want to trust you and keep on looking for you. ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து தொடர்ந்து உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தருளும். பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.